Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/2/2025 சனிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். இல்வாழ்க்கை நல்லது, இல்லாத வாழ்க்கை கொடியது. இந்த இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. திருமணம் நடப்பதற்கு முன் நடக்கவில்லை என்று அலையென்று அலைந்து கோவில்கள் பல சுற்றி பரிகாரங்கள் பல செய்து கடைசியில் ஒரு வழியாக திருமணம் நடந்து அந்த மகிழ்ச்சி ஒரு மாதம் கூட இல்லாது போனால் அதுதான் இல்லாத வாழ்க்கை. திருமணம் நடந்து நல்லபடியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் அது இல்வாழ்க்கை. அப்படி இல்லாது ஏன் திருமணம் செய்தோம் என்று வருத்தம் அடைந்தால் அது இல்லாத வாழ்க்கை. அந்த இல்லாத வாழ்க்கையும் நாம் பார்க்க வேண்டும். நல்லதையே பார்க்கிறோம், நல்லது அல்லாதையும் பார்த்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 7க்கு உடையவன் 2ல் அமர்ந்து, 7க்கு உடையவன் 2ல் அமர்ந்து, அஷ்டமாதிபதி செவ்வாயுடன் இணைந்து பார்த்தால் அது இல்லாத வாழ்க்கை. மிக சின்ன ஒரு சூத்திரம்தான். 7க்குடையவன் 2ல் இருக்கிறான், அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள். இது இல்லாத வாழ்க்கை. சின்ன ஸ்லோகம்தான், பொருள் நிறைந்து காணப்படுகிறது. 7ஆம் வீட்டுக்குடையவன் 2ல் இருந்தால் என்று சொன்னால் இந்த 7ஆம் வீட்டிற்கு 8ஆம் இடம், 2ஆம் இடம். அதுவும் இல்லாமல் மாரகஸ்தானம் என்று ஒன்று சொல்வார்கள். 8ஆம் இடம் ஆயுள். இந்த 8க்கு 8 3ஆம் இடம். இதற்கு விரயஸ்தானங்கள். 8ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம் 7ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம் 2ஆம் இடம். எனவே இதை மாரகஸ்தானம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த 7க்குடையவன், இந்த மாரகஸ்தானாதிபதி இன்னொரு மாரகஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 2ஆம் வீட்டில் அமர்ந்தது மட்டும் பரவாயில்லை, ஒன்றும் பெரிய விஷயமில்லை. அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் இணைந்து பார்க்க, இந்த 2 பேரும் ஒன்றா ஒரு வீட்டில் உட்கார்ந்து இவங்களை பார்க்குறான். பார்த்தால் ஒருவரை ஒருவர் உச்சகட்டமாக வெறுப்பார்கள். கணவன் எல்லோருக்கும் நல்லவன், அவனுக்கு இந்த உலகில் ஒரே ஒருவரை பிடிக்காது. யாரை? மனைவியை. அந்த மனைவி எல்லோருக்கும் நல்லவள், எல்லோரையும் உபசரிப்பால், அன்பாக இருப்பாள். அவளுக்கு ஒரே ஒரு நபரை பிடிக்காது. யாரை? தன் கணவனை. இது இல்லாத வாழ்க்கை. அன்பர்களே, இத்துடன் நாம் நிறுத்திக்கொள்வோம். இதற்கு மேலும் விவரிக்க வேண்டாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, புதிய வழியில் செல்லுகின்றோம், புதுமையாக செய்கிறோம் என்றெல்லாம் நினைத்து செயல்புரிந்து சில கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று காட்டுகிறது இந்த நாள். கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள். 4 பேர் உங்களை நல்லபடியாக பேசும் நாள். எப்படி? உங்கள் பேச்சும் செயலும் மிக மிக கண்ணியமாக தெரிகிறது,
நல்லதை செய்கிறது மற்றவர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இன்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினையை ஒரு அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளாக இருக்கிறது. ஒரு சிறு எறும்பு கடி போல் கஷ்டம் என்று சொன்னாலும் தினையளவு பனையளவு நன்மை நாளைய தினம் நடக்கும் இந்த அனுபவம் பெற்றதால். கடகராசி அன்பர்களே, உங்களது விருப்பம் இன்று உங்களுக்கு சில கஷ்டங்களை தருவித்து கொடுக்கும். அப்படித்தான் இருக்கிறது இந்த நாள். உங்களது இஷ்டப்படி ஒரு சில செயல்களை செய்து இதை அடைய வேண்டும் என்று எண்ணி ஒரு சில செயல்களை செய்து அதனால் கஷ்டம் அடைவதாக காட்டுகிறது. கவனம். சிம்மராசி அன்பர்களே, புத்தி உள்ளவன் பலவான். நீங்கள் இன்று பலவான். புத்திசாலித்தனமாக சில காரியங்களை செய்து தேவையான நல்ல பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி வெற்றியை கண்டிப்பாக தருவித்து தரும் முயற்சி. நன்முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல முயற்சி. இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் முயற்சி. துலாம் ராசி அன்பர்களே, தன்மையாக பேசி ஒரு சில நல்ல மாற்றங்களை உங்கள் பேச்சால் நீங்கள் உருவாக்கும் நாள் இந்த நாள். இன்றைய தினம் ஒரு நல்ல மனிதன், ஜென்டில்மேன் என்று சொல்வார்களே, அதுபோல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். 5 ஆண்டு திட்டம் போல் அடுத்து வரும் சில வருடங்களுக்கு எந்த குறையும் இல்லாது நாம் நல்லபடியாக இருப்பதற்கு என்னென்ன வேண்டுமோ அவைகளை ஒழுங்காக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு பெரியவரின் துணையுடன் அல்லது நீங்கள் மதிக்கும் மிக வயதான ஒருவருடைய அறிவுரைப்படி நடந்து கஷ்டங்களை போக்குவதும் இஷ்டப்பட்டதை வரவழைத்துக் கொள்வதும் நடக்கும் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து பல வழிகளை ஆராய்ந்து பார்த்து அதில் ஒரு வழி நல்லதென நீங்கள் தீர்மானித்து அந்த வழி முற்றிலும் புதுமையான ஒரு வழி என்று அறிந்தபோதும் அதை பயன்படுத்தி செயல்பட்டு வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். இன்றைய உங்களது புத்திசாலித்தனம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தும். மீனராசி அன்பர்களே, உங்கள் திறமை, உங்கள் நேர்மை, இந்த இரண்டையும் இணைத்து
ஒரு புண்ணிய காரியத்தை அரங்கேற்ற இருக்கின்றீர்கள். அதில் வெற்றியும் உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.